இவ்ளோ பணக்கட்டா எங்க இருந்து வந்தது? பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்ச அவங்க பெரிய பணக்காரங்க. அட என்ன நீங்க, மேலதான் பணம் இருக்கு, கீழே எல்லாம் டமால் டமால் ஃபேக். சேம் வித் தீஸ். மேல இருக்கிற பேப்பர் தான் ஒரிஜினல், அடுத்து எல்லாமே கோல்மால் தான். இப்போ என்ன பண்ணலாம்? நீ ஷனாயாக்கு ஃபோன் பண்ணு. Okay. நாளைக்கு மீட்டிங்க்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணு. அவளுக்கு பேராசையை காட்டி உண்மையை வெளியே வர வச்சிடலாம். Done. ஏய் என்ன பண்ற? ஷனாயாக்கு ஃபோன் பண்றேன். ஆனா உன் நம்பர்ல இருந்த கால் பண்ணவ அவ கண்டுபிடிச்சிருவாள. என்ன இது விஐபி நம்பர்? என்ன நீ இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் தூங்க வந்துட்ட? ஜஸ்ட் டாங் இட். ஃபோனை பாஸ் பண்ணு பேபி. யாரோ ஒரு விஐபியோட நம்பர். ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, யா, இஸ் திஸ் ஷனாயா? எஸ், நீங்க யார் பேசுறது? யா, திஸ் இஸ் ஆயுஷ். யா, திஸ் இஸ் பிசினஸ்மேன் மிஸ்டர் பிந்த்ரா. பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லையே. வாட்? ஆனா உங்க பேர் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இப்ப எங்க பார்த்தாலும் உங்க பேர் தான். ஷனாயா ரிஷி, ஷனாயா ரிஷி, ஷனாயா ரிஷி நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கு. ஓகே, உங்களுக்காக என்கிட்ட ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆஃபர் வச்சிருக்கேன். நீங்க இன்ட்ரஸ்டட்னா நம்ம இன்னைக்கு மீட் பண்ணலாம். ஹோட்டல் பாரடைஸ் ஷேட்டனுக்கு வாங்க. இல்ல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி, நாங்க ரிஷி ஓபராயோட பிசினஸ் ரைவல்ஸ் பேசுறோம். எங்களை சந்திச்சா உங்களுக்கு தான் லாபம். என்ன லாபம்? இல்ல என்ன லாபம்னு போன்ல எல்லாம் சொல்ல முடியாது. என்ன ஷனாயா மேடம், இந்த விஷயத்தை போன்லயா பேசுவாங்க? யூ நோ வாட் ஐ மீன். ஓகே, அப்போ நாளைக்கு மீட் பண்ணலாமா? ஓகே, பட் உங்க கம்பெனியோட பேர் என்னன்னு சொன்னீங்க? ஹோட்டல் விண்டேஜ் மேடன். ஹோட்டல் விண்டேஜ் மேடன். சரி, நீங்க யாரு? அது இவங்க தான் ஓனர், ஹோட்டலோட ஓனர், விண்டேஜ் மேடன் குரூப். ஓகே மேம், நாளைக்கு மீட் பண்ணு. ஓகே, 11 மணிக்கு ஹோட்டல் பாரடைஸ் ஷேட்டன். See you, bye. ஓ எஸ், வருவால? வருவா. அதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல செக் பண்ணுவா. கம்பெனி பேர் என்னன்னு சொன்னாங்க? ஹோட்டல் விண்டேஜ் மேடன். இப்பவே செக் பண்றாரு. பிங்கோ, அவ செக் பண்ணுவான்னு சொன்னல. அவ இன்னைக்கு பாதி மாட்டிக்கிட்டா. பாதி மாட்டிக்கிட்டா லக்ஷ்மி, ஆனா நான் முழுசா மாட்டிக்கிட்டேன். அப்படின்னா? இல்ல, நான் வேஷம் போடுறதுல பிரச்சனை இல்ல. நீங்க என்ன பண்ணுவீங்க? அவளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமே, நான் என்ன வேஷம் போட்டாலும் அவகிட்ட நல்லா மாட்டிப்பேன். லக்ஷ்மி, என்ன நீங்க, நான் எதுக்கு இருக்கேன்? இது உங்களோட பிளான். நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடக்குது இல்ல? அப்ப இதுவும் நடக்கும். ஆனா லக்ஷ்மி, எதுவும் ஆகாது. டோன்ட் வரி. அங்க ஏதாவது பிரச்சனை வந்தா ஒரு பேக்கப் வேணும்ல. உங்களை விட ஒரு நல்ல பேக்கப் யார் இருப்பாங்க? ப்ளீஸ் ஆனா லக்ஷ்மி, ப்ளீஸ் ஃபார் ரிஷி ப்ரோ. எஸ், சூப்பர். அந்த ஷனாயாவை ஒரு வழி பண்ணிடலாம். மாட்னா. ஹாய். ஹாய், ரூம் நம்பர் 1001ல கூப்பிட்டுருக்காங்க. உங்க பேரு? ஷனாயா தாக்கூர். 1 செகண்ட். சார், ஷனையா தாக்கூர் வந்திருக்காங்க. யா, அவங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். அவங்கள மேல அனுப்பிடுங்க. நீங்க போகலாம். கோ ஸ்ட்ரைட் அண்ட் தென் டேக் ரைட். அங்க லிஃப்ட் இருக்கும், 10th floor. ஓகே, தேங்க் யூ. யூ வெல்கம். மகாராணி, ஷனாயா மேடம் வந்திருக்காங்க. என்னால முடியாது, எனக்கு இப்பவே பயமா இருக்கு. எல்லாம் போச்சு லக்ஷ்மி, நீங்க என்னையும் பயமுறுத்துறீங்க. எனக்கே சரியா வராது, ஏதாவது உளறி வச்சிட போறேன். அவ்வளவுதான், மாட்ட போறோம். ஓகே ஓகே, நான் கிளம்புறேன். பாய் பாய். பயத்துக்கு பாய் பாய் சொன்னேன், நீங்க எங்க போறீங்க? ஓகே ஓகே, நவ லிசன் 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 லிசன். இங்க என்ன பாருங்க, பேர் ஞாபகம் இருக்குல்ல? எங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. லக்ஷ்மி. ஐயோ, கண்டிப்பா மாட்ட போறோம். அந்த பேர் இல்ல, ஒரிஜினல் வேண்டாம். அந்த ராணி பேரு சொல்லுங்க. மகாராணி சாவித்ரி தேவி. இதான் கரெக்ட். மகாராணி, மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. இழுத்து விடுங்க, இழுத்து விடுங்க. அப்படிதான். இப்ப அப்படியே ரிலாக்ஸா இருங்க. ஓகே. லக்ஷ்மி, லிசன் டு மீ ஃபார் ரிஷி ப்ரோ. ஓகே, நாம தான் ஜெயிப்போம்.
தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ள மெல்ல கல்லு முள்ளு ஆயிரம் நாடகம் ஆயிரம் வேஷங்கள் ஆயிரம் நாடகம் ஆயிரம் வேஷங்கள். வெல்கம் 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 சார். வணக்கம். வாங்க. மை செல்ஃப் மிஸ்டர் பிந்த்ரா. உங்ககிட்ட பேசுனேன் இல்லையா? வாங்க வாங்க வாங்க. மகாராணி வெயிட் பண்றாங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க இங்கதான். ஒரு நிமிஷம் இங்கே இருங்க. மகாராணி நம்ம ஷனாயா மேடம் வந்திருக்காங்க. அனுப்பு. வாங்க 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 வந்து உட்காருங்க. வாங்க ராணி ஷனாயா மேடம் உட்காருங்க. நீங்களா? நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கனே, ஆனா எங்க? முந்தானேத்து முந்தா நேத்து அப்புறம் நாளைக்கு டெய்லி 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 நீங்க பாப்பீங்க. ஏன்னா நியூஸ் சேனல் இன்டர்வியூ வரும். அதோட இப்ப நியூஸ் மேகசின்ல இவங்க இன்டர்வியூ எல்லாம் கொடுத்திருக்காங்க. போட்டோகிராஃப்ஸோட. இல்லையா? நானும் பார்க்கல. இல்லையா? என்ன ராணிமா இப்படி இருக்கீங்க? எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? நீங்க பிஸியா இருக்கீங்க, மறந்துட்டீங்க போல. இன்டர்வியூ 1 2 ஏகப்பட்டது இல்ல. ராணிமா இந்தாங்க தண்ணி குடிங்க. குடிங்க தண்ணி குடிங்க. அது ஷனாயா மேடம் இந்த பிரதர் யாரு? நோ நோ பிரதர் இல்ல, பாய் ஃப்ரெண்டா? ரோஹன். சாரி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நேத்து என்கிட்ட போன்ல ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, என்ன விஷயம்? நாங்க எதுவும் சொல்ல போறது இல்ல மேடம், காட்ட போறோம். நீங்க பாருங்க. இதுதான் இதுதான் கேஷ். இதுல எவ்வளவு இருக்கு? எவ்வளவோ இருக்குங்க. அது நீங்க உங்க லைஃப்ல செட்டில் ஆகுற அளவுக்கு இருக்கு. அவ்வளவு இருக்கு. 20 கோடி. என்னங்க பத்தலையா? இருங்கோ. இத பாருங்க சார். செக் திஸ் அவுட். இது ஃபேக்டரியோட பேப்பர்ஸ். இதுவும் உங்களுக்காக. இதெல்லாம் உங்களுக்கு சொந்தமாகலாம். ஆனா நீங்க எங்க ஆஃபரை ஏத்துக்கணும். உங்களோட இந்த ஆஃபரை நாங்க ஏத்துப்போன்னு ஏன் நினைக்கிறீங்க? ஏத்துக்கணும். எங்க ஆஃபரை நீங்க ஏத்துப்பீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அது எப்படி? எதிரிக்கு எதிரி நண்பனா இருப்பான். ரிஷி ஓபராய்க்கும் எங்களுக்கும் பிசினஸ் ரைவல்ஸ் இருக்கு. ரிஷி ஓபராயோட பிசினஸ் லாஸ் ஆகும்போது எங்க பிசினஸுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். எங்களோட பிசினஸ் இன்னும் நல்லா ரைஸ் ஆகும். எந்த ரிஷி ஓபராய் மேல நீங்க இந்த மொலஸ்டேஷன் கேஸ போட்டீங்களோ அப்பல இருந்தே எங்க பிசினஸ் ரொம்ப நல்ல ப்ராஃபிட்ல போகுது. அதனால அந்த ரிஷி ஓபராயோட பிசினஸ் மொத்தமா கவுந்து போகிறோம்னு நாங்க ஆசைப்படுறோம். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? நீங்க ரிஷி ஓபராய தொடர்ந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், விடக்கூடாது. டார்ச்சர் கொடுக்கணும். ஷனாயா மேம் நீங்க போட்ட கேஸ்ல இருந்து பின் வாங்காதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். அவங்க ஃபேமிலி பிரஷர் போடுறாங்க. எனக்கு தெரியும். நேத்து தான் நீலம் மேம் உங்களை பார்க்க வந்தாங்கல்ல ஆஃபரோட. நாங்க 10 மடங்கு ஆஃபரோட வந்திருக்கோம். பிளஸ் அதுக்கு மேல இந்த ஃபேக்டரி நிம்மல் பேர்ல 3 ஃபேக்டரி உட்காந்து சாப்பிடலாம். இந்த ஆஃபரை ஏத்துக்கிட்டா ஏடிஎம்ல இருந்து வர மாதிரி உங்ககிட்ட பணம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஹாயா உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அது சின்னதுதான். பெண் வாங்க கூடாது. ஏதாவது பிரஷர் வந்து இல்ல பேராசையாலோ அதை விட்டுறாதீங்க. கேஸ வாபஸ் வாங்காதீங்க. என்ன ராணி? நாங்க பேசிட்டு சொல்றோம். என்னது? என்ன ராணி? இவ்ளோ கிடைக்கும் போது கூட நீங்க போய் பேசணுமா? மிஸ்டர் பிந்த்ரா, கேன்சல் த டீல். ராணிமா ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. அவங்க தெரியாம பேசிட்டாங்க. நீங்க அவங்களுக்கு டைம் கொடுங்க. கொஞ்சம் 5 நிமிஷம். சரி, வெறும் 5 நிமிஷம் தான். அதோ அங்க தனியா போய் நீங்களே பேசிட்டு வந்துருங்க. இல்லைன்னா டீல் ஆஃப் தான்.
சரி, நான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு சொல்றேன். இப்பவே. தேங்க்யூ ஸோ மச். சொல்லு மலிஷ்கா. ஹலோ ஆயுஷ், நான் சொல்றத கவனமா கேளு. ரிஷியோட லேப்டாப்பை கொஞ்சம் ஓபன் பண்ணி அதுல வந்திருக்க இமெயிலை செக் பண்ணி சொல்லு. இப்பதான் அவனுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். யாரோ ஏஜென்சி ஷனாயாவை மீட் பண்றாங்களா? சீக்கிரமா பார்த்து சொல்லு. நான் லாயர் அனுப்பி விடணும். எது இப்ப நாட் பாசிபிள் மலிஷ்கா. நான் வீட்லயும் இல்ல, ஆபீஸ்லயும் இல்ல. வாட்? அப்ப நீ எங்க இருக்க? நான் இங்க லக்ஷ்மி கூட வெளியே வந்திருக்கேன். ஷனாயாவை ட்ராப் பண்ண. அவ மட்டும் கன்ஃபஸ் பண்ணிட்டான்னு வை. அவ்வளவுதான். ஐயோ மேட். ஹலோ ஹலோ லக்ஷ்மி. ஐயோ லக்ஷ்மி, நான் சொல்லிட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு சொல்லுங்க. மலிஷ்கா, நான் அவகிட்ட எல்லாத்தையும் உளறிட்டேன். நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற ஆயுஷ். ஆனா நான் இந்த தடவை எந்த தப்பும் நடக்க விட மாட்டேன். நான் என்ன பண்றது லக்ஷ்மி? ஐயோ மறுபடியும் கால் பண்றாளே. நாம எது தப்பு பண்ண போறோம்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவ இடத்துல அவ கரெக்டா இருக்கா. ஆனா இந்த வாட்டி நாமளும் ஃபுல் பிளான்ல வந்திருக்கிறது அவளுக்கு தெரியாது. இந்த வாட்டி கண்டிப்பா தோக்க மாட்டோம். அப்படி இல்லையா? இங்க பாருங்க தேசா, இன்னைக்கே முடிஞ்சாகணும். இதுக்கு மேல ரிஷி ஜெயில இருக்க கூடாது. சரி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. அது நானே எல்லாத்தையும் கேட்டேன். இப்ப நீங்களும் நான் சொல்றது கேளுங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள நம்ம பையன் வீட்டுக்கு வரலன்னா அந்த லாயரை நான் ஒரு வழி பண்ணிடுவேன். உங்களையும் நான் விட மாட்டேங்க. நீலம், நான் சொன்னா சொன்னதுதான். ஹலோ ஆண்டி, லக்ஷ்மி மறுபடியும் ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த தடவை ஆயுஷும் கூடவே இருக்கான். இப்போ என்ன பண்ண போறா அவ? ஒரு நிமிஷம். லக்ஷ்மி ஷனாயாவை மீட் பண்ண போயிருக்கா ஆண்டி. அவளால எப்படி அவகிட்ட இருந்து கன்ஃபெஷன் வாங்க முடியும்? லக்ஷ்மி அவ வீட்டுக்கு போயிருக்கா. இல்ல அங்கிள், ஆயுஷ் ஆபீஸ் கார்டை யூஸ் பண்ணிருக்கான். லக்ஷ்மி அவள பாரடைஸ் ஹோட்டல்ல மீட் பண்ண போயிருக்கா. நீங்க ஃபோன் பண்ணுங்க ஆயுஷ்க்கு இப்பவே. இம்பாசிபிள் ஆண்டி, அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான். இந்த லக்ஷ்மிக்கு அப்படி என்னதாங்க ஆச்சு? என்ன பண்ணிட்டு இருக்கா அவ? ஏற்கனவே ஒரு பிரச்சனையை பண்ணி கேஸை சிக்கலாக்கி வச்சுட்டா. இன்னைக்கு புதுசா என்ன பண்ண கிளம்பி இருக்காளோ தெரியலையே. நீங்க லக்ஷ்மிக்கு கால் பண்ணுங்க. நான் பண்றேன், கொஞ்சம் அமைதியா இரு. என்ன இன்னும் அவங்களுக்கு காணோம்? அதான் எனக்கும் தெரியல. ஐம் சாரி லக்ஷ்மி, உங்க போனை நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இந்நேரம் மலிஷ்கா வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிருப்பா. எல்லாரும் நம்மளை தடுக்க தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இந்த வேலையை நம்ம நடுவில் விட்டுட்டு போக முடியாது. என்ன? லக்ஷ்மி போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. காட், இந்த லக்ஷ்மி இருக்காளே. எனக்கு நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. ஒருவேளை லக்ஷ்மி இன்னைக்கு ஏதாவது பண்ணி நம்ம பையனுக்கு இன்னும் சிக்கல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். ரிஷியை காப்பாத்ததா லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். அதுக்காக தான் அவன் கூடவே நம்ம இருக்க சொன்னோம். ஏதாவது நடந்ததா அவளை தூக்கி போட்டுடுவேன். நீங்க சும்மா பேசிக்கிட்டே நிக்காதீங்க. நீங்க போங்க, ஏதாவது செய்யுங்க. பேசிக்கிட்டே இருக்கீங்க. போனதும் அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு போன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருங்க, சரியா? அண்ணி என்னாச்சு? மறுபடியும் அதே லக்ஷ்மி தான். என் பையனுக்கு தொல்லை கொடுக்கறதுக்குனே அந்த பொண்ணு வீட்டுக்கு மறுபடியும் கிளம்பி போயிட்டா. இந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்காளோ தெரியல. நம்மள நல்லா மாட்டி விடுதான் இவங்க என்னமோ பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனா நாம தான் இன்டர்நெட்ல செக் பண்ணோமே. there's nothing wrong. ஆனா இந்த கம்பெனி, நான் இந்த கம்பெனியை பத்தி கேள்விப்பட்டதே இல்ல. இன்ஃபேக்ட் ஓப்ரா இவங்க காம்படிட்டர்ஸா இருந்திருந்தா நான் இவங்க பேரை கேள்விப்பட்டிருப்பேன்ல. சரி, இப்ப என்னதான் சொல்ல வர? எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன மறுபடியும் மாட்டி விடுதான் ரிஷி வீட்ல இருந்து என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை ஆச்சுன்னா அப்புறம் பாரு, அந்த ரிஷியை 10 வருஷத்துக்காவது நான் கம்பி என்ன வச்சிருவேன். ஆயுஷ், எதுக்கு இதெல்லாம் ஓபன் பண்ணி காட்டுங்க? எல்லாமே போலியான நோட்டு. மாட்டிக்கிட்டா? லக்ஷ்மி, கான்ஃபிடன்ஸ். ஒன்னும் ஆகாத, நோ வரிஸ். இப்ப நான் சந்தேகப்படுறது உண்மையான எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஃபேக்டரி பேப்பர்ஸை செக் பண்ணலாம், கேஷையும் செக் பண்ணலாம். அது ரியலா இருந்துச்சுன்னா ஃபேக்டரி பேப்பர்ஸும் கரெக்டா இருக்கும், கேஷும் இருக்கும். அந்த ரிஷி கண்டிப்பா 10 வருஷம் உள்ள இருக்க தான் போறான். நீ என்ன சொல்ற மலிஷ்கா? எஸ், லக்ஷ்மி மறுபடியும் வேலையை காட்டிக்கிட்டு இருக்கா. மலிஷ்கா, அந்த ஷனாயா லக்ஷ்மியை விட மாட்டா. அவ மாமியை ஏமாத்திருக்கானா? அப்ப லக்ஷ்மியோட கதி என்ன ஆகுன்னு யோசிச்சு பாத்தியா? அவளுக்கு யார் புரிய வைப்பாங்க? அவளுக்கு தான் மூளையே கிடையாது. முட்டாள்தனத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. I'm telling you ரிஷி, இந்த தடவை நீ நல்லா மாட்ட போற. அதுக்கு காரணம் அந்த லக்ஷ்மி தான். உன்னை வெளியே எடுக்க நான் டே அண்ட் நைட் அங்க இங்கன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். ஆனா இந்த லக்ஷ்மி இருக்காளே, உன்னை நிரந்தரமா உள்ள தலை எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கா. எல்லாருக்கும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கா.
அவளும் கஷ்டப்படுறா. வாட்? நீ அவளுக்காக கஷ்டப்படுறியா? ரிஷி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? What is wrong with you, babe? நான் ஒண்ணு லக்ஷ்மிக்காக கவலைப்படல. ஆல்ரெடி ஜெயில தான் இருக்கேன். இதுக்கு மேல ஆகிறதுக்கு என்ன இருக்கு? நான் அததான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ நிரந்தரமா உன்னை உள்ளேயே வச்சிருவா. பெயில் எடுக்கிறதுக்கே கஷ்டமா போயிடும் ரிஷி. கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நீ கல்பிரேட்னு முடிவு பண்ணிடுவாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த பட்டிக்காடு லக்ஷ்மி தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் அழகா பெயிலுக்கு எல்லாம் பேசிட்டு வந்திருந்தேன். ஆனா அவ என்ன பண்ணிருக்கா? நேரா ஷனாயா கிட்ட போயிருக்கா. மீடியாவும் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணி அசிங்கப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நீலமாட்டி அவங்களும் அங்க போய் கோவத்துல மிரட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க பாவம் என்ன பண்ணுவாங்க? நீங்க ஜெயில இருக்க, ஆனா அந்த லக்ஷ்மி தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப கோவம் வரதானே செய்யும். அண்ட் லுக், நீ மறுபடியும் ஜெயில வந்து உட்கார்ந்துட்டல. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த பட்டிக்காடு லக்ஷ்மி தான் காரணம். ரொம்ப நேரமா போன் ட்ரை பண்ற, ஆனா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. அதோட இந்த தடவை ஆயுஷும் அவ கூடவே இருக்கான். Fed up with these guys. Rishi, I'm telling you, என் மனசு சொல்லுது இந்த லக்ஷ்மி போன தடவை விட இந்த தடவை பெரிய தப்பு பண்ண போறான்னு. அவள மாட்டிப்பா, நம்மளே மாட்டி விட போறா. பட் லிசன், நீ எதுவும் கவலைப்படாத. நான் உனக்காக எல்லாத்தையும் சரி பண்றேன். சொல்ல போனா நம்ம கிட்ட வேற ஆப்ஷனும் இல்லையே. இவ்வளவு டென்ஷன்ல சுத்துறேன், இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆக போறேன். நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? நானே மீடியாக்கு கால் பண்ணி பேச போறேன். மீடியாக்கா? மீடியாக்கு எதுக்கு? இந்த லக்ஷ்மி ஏதாவது தப்பு பண்ணா அதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு நான் சொல்ல போறேன். எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அந்த லக்ஷ்மி மாட்டட்டும், நீ மாட்டக்கூடாது ரிஷி. சரியான பட்டி கட்டு படிக்காத முட்டாள். இவளுக்கு இது கூட எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு அவளுக்கு தெரியாதா? சொல்லு ரிஷி. மேடம் வாங்க, உங்க டைம் முடிஞ்சிருச்சு. லிசன், யூ டோன்ட் வரி, ஓகே? எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஐ லவ் யூ. என் காதலுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். ஓ சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. இங்க என்ன? நீ தானே? தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மாமா. அறிவு கட்டவனே, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருந்தா இப்படி பண்ணிருக்க மாட்டேன். ஓ வணக்கம், கொஞ்சம் இருங்க. என்ன பாருங்க, நான் தான் நிக்கிறேன். லக்ஷ்மி. நீயா? லக்ஷ்மி தான். லுக் சூப்பரா இருக்குல்ல? சாரி மாமா, இந்த லுக்க நான் தான் டிசைட் பண்ணேன். நீங்க ரெண்டு பேரும் என்னடா பண்றீங்க? மாமா, நீங்க என்ன பண்றீங்க? பிளானுக்கு எடுத்துறாதீங்க மாமா. ஷனாயா வந்திருக்கா. நீங்க உள்ள வாங்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன். இங்க வாங்கல. லக்ஷ்மி, நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறேன். இங்க வந்து அமைதியா உட்காருங்க. இப்போ நீங்க எவ்வளவு வேணாலும் கத்தலாம், திட்டலாம். நான் ஒண்ணும் உங்களை திட்ட வரல. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவன் சர்தாரா நிக்கிறான், நீ உங்க பிளான் தான் என்ன? அப்ப அது வந்து நானும் ஆயுஷும். ஆயுஷ் ஆயுஷ் இல்ல, நான் தான் ஆயுஷ் கிட்ட இதெல்லாம் பண்ண சொன்னேன். நீங்க அவரை திட்டாதீங்க. ஒரு நிமிஷம். ஆயுஷ் நீ போன்னு சொல்றேன். போ. இங்க பாருமா, நான் உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். நான் ஒண்ணு இங்க திட்டுறதுக்காக வரல. ரிஷியோட நல்லதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு அந்த ஷனாயை பத்தி தெரியாது. அவ ரொம்ப கெட்ட பொண்ணு. நாம என்ன முயற்சி பண்ணாலும் அவ நம்மள குற்றவாளியா தான் ஆக்க பாக்குறா. அதுல பாதிக்கப்படுறது ரிஷி தான். அவன் தான் ஜெயிலுக்கு போறான். அண்ணி, இந்நேரம் அண்ணா அங்க போயிருப்பாரு இல்லையா? லக்ஷ்மி அங்க இருந்து கூட்டிட்டு வந்ததும் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுவாரு. இந்த லக்ஷ்மிக்கு பிரெயினே இல்ல போல. எதுக்கு இந்த மாதிரி முட்டாள்தனத்தை பண்ணிட்டே இருக்கா? அன்னைக்கு அவளை அடிச்சு விரட்டி இருக்கணும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டா. நான் லாஸ்ட் டைம் உன்கிட்ட சொன்ன விஷயத்தை நீ அப்படியே மறந்துட்ட போல இருக்கு. அவளை ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி 100 முறை யோசிச்சு பாருன்னு. நான் அடுத்தவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற ரகம் இல்ல. எனக்கும் கோவம் வரும், வருத்தம் வரும். ஆனா அடுத்தவங்க தப்பு பண்ணும்போது மட்டும்தான் வரும். கண்மூடித்தனமா உன்ன மாதிரி கத்திட்டே இருக்க மாட்டேன். எனக்கும் லக்ஷ்மி மேல கோவம் வந்தது, நானும் வருத்தப்பட்டேன். ஆனா லக்ஷ்மி அந்த பொண்ணு வீட்டுக்கு போகும்போது மீடியாக்காரங்க பாத்துட்டாங்க. நம்ம ரிஷிதா லக்ஷ்மியை அனுப்பி வச்சதா மீடியாக்காரங்க நம்பிட்டாங்க. ஆனா லக்ஷ்மி ரிஷிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மட்டும்தான் அங்க போயிருக்கா. தான் புருஷனை காப்பாத்த அவ நினைச்சிருக்கா. எப்போ இந்த விஷயம் எனக்கு புரிஞ்சுதோ, அவ மேல இருந்த கோவம் அப்பவே போயிடுச்சு. You know what? லக்ஷ்மியோட இன்டென்ஷன்ஸ் தப்பானது கிடையாது. ரிஷிக்காக அவ எந்த தப்பும் பண்ணவே இல்லை. ஆனா இந்த தடவையும் அதே இன்டென்ஷன் தானே இருக்கு. அப்படின்னா இந்த தடவையும் அவ மேல உங்களுக்கு எந்த குறையும் கிடையாதா? இல்ல, இது அப்படி இல்ல. இந்த முறை விஷயமே வேற கரிஷ்மா. அந்த பொண்ணு மோசமான தந்திரக்காரிங்கிற விஷயத்தை தெரிஞ்ச பிறகுதான் லக்ஷ்மி அங்க போயிருக்கா. அந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட இருந்து நாம தள்ளி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. இவங்கெல்லாம் வாயை திறந்தாங்கன்னா நம்ம மேல சேத்த வாரி இறைப்பாங்க. அடுத்தவங்க மானத்தை வாங்க தயங்க மாட்டாங்க.
அதைத்தான் அவ ரிஷி கிட்ட பண்ணியிருக்கா. லக்ஷ்மி கிட்டயும் பண்ண, அப்புறம் என்கிட்டயும் பண்ணியிருக்கா. அப்பவே எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு கரிஷ்மா, இவளை சட்டத்தோட பிடியில தான் சிக்க வைக்கணும். அவளை லீகலா தான் நாம ஹேண்டில் பண்ணி ஆகணும். தெரியுதுல்ல, மலிஷ்கா தானே பண்றா. உன் அண்ணன் வீரேந்திரம் அதேதான் பண்றாரு. நோ நோ நோ, சான்ஸே இல்ல. உன்னால ஹேண்டில் பண்ண முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த பிளான் ஒர்க் அவுட்டே ஆகாது. நிச்சயமா கேஷையும் பேப்பர்ஸையும் செக் பண்ணுவாங்க. அது மூலமா ரிஷிக்கு தான் இன்னும் ஆபத்து. திஸ் இஸ் வெரி வெரி ரிஸ்கி. நீ வா, உடனே இல்ல, வா. அப்பா, எனக்கு அது தெரியும். இது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரிஸ்க். ஆனா ரிஷியை காப்பாத்த நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்ல. நம்ம முயற்சி பண்ணலாமே. அதே சமயத்துல இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போச்சுன்னா அது எவ்வளவு நாள் இழுக்கும்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டியதில்ல. கடைசியில நம்ம எல்லாருமே கஷ்டப்படணும். புரியுதா? அப்ப இது கடைசி சான்ஸ். நம்ம ஒரு தடவை முயற்சி பண்ணலாம். அம்மாடி, எனக்கு புரியுது, எல்லாம் புரியுது. நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்கோ. கோர்ட்டுக்கு போய் நாம வாதாடலாம். ஆனா இங்க மாட்டிக்கிட்டா கோர்ட்டுக்கு போனாலும் முடியாது. சொன்னது புரிஞ்சுதா? வா, உடனே இங்க இருந்து போயிடலாம். அப்பா, நாம இப்ப போனாலும் மாட்டிப்போம். ஒருவேளை இங்க இருந்தா தப்பிச்சிடலாம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு 15 மினிட்ஸ் டைம் கொடுங்க. நான் அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். 15 அப்புறம் 15 ஓகே, ஐ நிமிஷம். வில் கிவ் யூ 15 மினிட்ஸ். அப்பா, இல்ல, அதுக்கு மேல முடியாது. டைம் கொடுக்க மாட்டேன். டைமர் ஆன் பண்றேன். உனக்கு 15 நிமிஷம் தான். ஓகே, சரிப்பா. அப்பா, தேங்க்யூ.